பாஜகவிலிருந்து அடுத்தடுத்து விலகல், காங்கிரசுக்கு படையெடுக்கும் பாஜக தலைவர்கள், ஆயிரக்கணக்கான கார்களில் வருகை. வரும் டிசம்பர் மாதம் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள மத்திய பிரதேச மாநிலத்தில் பாஜக தலைவர்கள் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் ஐக்கியமாகி வருகின்றனர். ஒரே மாதத்தில் மூன்றாவது நிகழ்வாக பாஜக தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் காங்கிரஸ் அலுவலகம் வந்து அக்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் எம்பி போத் சிங் பகத் என்பவர் தனது நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களுடன் காங்கிரஸில் இணைந்தார். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை அனைத்து மக்களிடையே சகோதரத்துவத்தை வலியுறுத்தியதாகவும் அதன் தாக்கத்தால் பாஜகவிலிருந்து விலகியதாக தெரிவித்தார். கலப்படம், போலி மருந்துகள், போலி உரங்கள், போலி விதைகள் என பல முறைகேடுகள் பாஜக ஆட்சியில் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் லோக் ஆயுக்தா அமைப்பின் விசாரணையில் உள்ள ஊழல்வாதிகளுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதேபோல் பாஜக முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவுகானின் தொகுதியான புத்னியைச் சேர்ந்த பாஜக முக்கிய தலைவரான ராஜேஷ் பட்டேல் என்பவர் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் தனது ஆதரவாளர்களுடன் அணிவகுத்து வந்து காங்கிரஸில் ஐக்கியமானார். முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் தலைமையில் போபாலில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இதற்காக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாஜகவைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான ரெவா நகரத் தலைவரான திலீப் சிங், புத்னியைச் சேர்ந்த சுமித் சௌபே, விதிஷா சட்டப்பேரவை தொகுதி தலைவர்கள் பிரபாத் ஜோஷி, டாக்டர் பீம் சிங் பட்டேல், சந்திரசேகர் பட்டேல் உள்ளிட்டவர்கள் காங்கிரஸில் ஐக்கியமாகினர். தற்போது காங்கிரஸில் இணைந்தவர்கள் அனைவரும் ஓபிசி பிரிவு தலைவர்கள் என்றும் இதனால் மாநிலத்தின் மத்திய பிராந்தியத்தில் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்படும் என்றும் அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட முக்கிய பாஜக தலைவர்கள் காங்கிரஸில் ஐக்கியமாகியுள்ளனர். செப்டம்பர் 10ஆம் தேதி நர்மதாபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் 2 முறை வெற்றி பெற்ற கிரிஜா சங்கர் சர்மா என்பவர் பாஜகவிலிருந்து தனது ஆதரவாளர்களுடன் விலகி காங்கிரஸில் இணைந்தார். கிரிஜா சங்கர் சர்மா என்பவர் பாஜக பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். கட்சி தொடங்கப்பட்டது முதல் அவரது குடும்பத்தினர் அந்த மாவட்ட அரசியலில் உள்ளவர்கள். அவரது சகோதரர் தற்போதும் பாஜகவின் சார்பில் 5வது முறை எம்எல்ஏவாக உள்ளார். பாஜகவில் ஜனநாயகம் முடிவுக்கு வந்து முகஸ்துதி தலை தோங்கி வருவதால் இந்த முடிவுக்கு வந்ததாக சர்மா தெரிவித்தார். அவருடன் சேர்ந்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸில் இணைந்தனர். இந்த நிகழ்வுக்கு முன்பு, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி, பாஜகவின் மிக முக்கிய தலைவர்கள் 10 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தனர். கோலரஸ் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான வீரேந்தர் ரகுவன்ஷி, முன்னாள் எம்எல்ஏ பன்வர் சிங் செகாவத், மக்களவை உறுப்பினர் சுஜான் சிங்கின் மகன் குட்டு ராஜா, முன்னாள் பாஜக உள்துறை அமைச்சர் உமாசங்கரின் மருமகன் ஆஷிஷ் அகர்வால் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். மத்திய பிரதேச மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என சில நிறுவனங்களும், பாஜக ஆட்சி அமைக்கும் என சில நிறுவனங்களும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளன. ஆனால் பாஜக தலைவர்கள் கொத்து கொத்தாக விலகி காங்கிரஸில் ஐக்கியமாகும் நிகழ்வுகள் அங்கு காங்கிரசின் கையை உயர்த்தி வருகின்றன.